142ல எடுத்திருக்கோம். 142ல எடுத்திருக்கோம். 142ல எடுத்திருக்கோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 189 டார்கெட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 189 டார்கெட்டா 189 டார்கெட் அப்ராக்சிமேட்டா ஒரு 46 பாயிண்ட் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். 46 பாயிண்ட் டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட் 1 எப்படி இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்கோம்னா, பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வந்து ஒரு ஹை பிரேக் பண்ணுற பார்க்குது. ஆனால் ஆக்சுவலாக டுடே வந்து இன்னைக்கு புட் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கு இருக்குது. ஒரு மூவ்மெண்ட்டை வந்து புட் சைட் பிளான் பண்ணுறதுனால ஒரு லாங்காக போயிட்டு நிஃப்டி பேங்க்கு இன்னையுடைய ஹையை போய் அடிச்சுட்டு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே வரும். அந்த கான்செப்டில் இது மேலே போகும்போது நம்ம கரெக்டாக எக்ஸிட் பண்ண போகிறோம். 51,588 வந்து நம்மளது புட் சைடு பார்த்தீங்க, நிஃப்டி பேங்க் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். 51,88 அந்த ரீச் ஆகும்போது நம்மளுக்கு 51,500 கால் வந்து நம்ம டார்கெட் வந்து 189 ரீச் ஆகிட்டு இருக்கணும், ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஓகே, எஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் மூவ்மெண்ட் நல்லா ஹெவியாக இருக்குது. ஆனால் நிஃப்டி ப்ரீமியம் 51,500 காலில் அவ்வளோ போகல, ஒரு 33 பாயிண்ட் தான் போயிருக்கு. ப்ரீமியம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்றைக்கி நிஃப்டி பேங்க்குடைய மந்த்லி எக்ஸ்பைரி தான் ப்ராப்ளம். டிகே ஆகிருக்கு. ப்ரீமியம் நல்ல இந்நேரத்துக்கு நம்மளுக்கு அதுக்கு மேலேயே பாயிண்ட் கிடச்சிட்ருக்கணும். டார்கெட் 189க்கு மேலேயே போயிருக்கும். அரௌண்ட் 230 240 போக வேண்டிய டார்கெட் இன்னும் டிகே ஆகிட்டு இருக்கு. எஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸிட் ஆக வேணாம், ரொம்ப டிகே ஆகாது. ஏன்னா மூவ்மெண்ட் நிறைய இருக்குது. நிஃப்டி பேங்க்கில் மூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. மேலே போயிட்ட பிறகு தான் இட் ஹேஸ் டு கம் டவுன். 51,588க்கு கீழே நம்மளுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துருவோம், வெளியில் எக்ஸிட் ஆகிடுவோம். ஸ்பாட் ப்ரைஸில் 51,588ல் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் ப்ரீமியம் இப்போதைக்கு டிகே பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக 239 வரைக்கும் டார்கெட் ப்ரொப்போஸ் இருக்குது. இதே முந்தினேத்தாக இருந்துச்சுனாக்கா இந்த டார்கெட் நம்மளுக்கு ஈஸிலி அச்சீவபிளாக இருக்கும். இன்றைக்கி ஃபைனல் மந்த்லி எக்ஸ்பைரினால இந்த டார்கெட் 1 கிடைக்கிறதே கஷ்டம். அதுலேயே வந்துடலாம் இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப மூமெண்ட்டு ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயே நிற்குது, போக மாட்டேங்குது ஹெவியாக. நம்மளுக்கு இந்த சைடு மூமெண்ட் கிடைக்கணும். ஸ்பாட் கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகிட்டு திரும்பி மேலே போகுது. இந்த டார்கெட் 1லேயே நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ரொம்ப நேரம் அதில் வெயிட் பண்ண வேணாம். ட்ரேட்லேயே இருங்க. அட்லீஸ்ட் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 50 பாயிண்ட்ஸ் 52 பாயிண்ட்ஸ் டார்கெட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஃபிஃப்டி 60 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஈஸியாக கிடச்சிடும். நம்ம முதல் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி ஒரு 4 லாட் எடுத்திருந்தா கூட ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிருக்கும். 4 லாட் 142 ஒரு லாட்னு போட்டால் கூட இன்றைக்கி ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கும். ப்ரைஸு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3,000 to 4,000 ருபீஸ் ஈஸியாக இருக்கும். ஒரு 15,000 கேபிட்டலில் 3,000 to 4,000 ருபீஸ் ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கோம். டெய்லி ட்ரேட் நம்ம 9:15லேருந்து 10:30க்குள்ளே எடுப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் டெய்லி. இப்போதைக்கு நம்ம யூடியூபுக்கு வரணுன்னும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. அப்போ லைவ் ஃப்ரீயாக வருவோம். இப்போதைக்கு நம்ம கூகுள் மீட் அண்ட் அதர் திங்ஸில் போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு 500 600 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் லைவில் நல்லாயிருக்கும். இப்போது சப்போஸ் நீங்கள் புதுசாக இருந்தீங்க, பிகினர்ஸ் ட்ரேடிங்னா கூட உங்களுக்கு தன்னில் எப்படி பிளாட்ஃபார்ம் லாகின் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஸ்பாட்னா என்ன, ப்ரீமியம் எப்படி டிகே ஆகும், மந்த்லி எக்ஸ்பைரினா என்ன, இதெல்லாம் கூட நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ், டார்கெட் ரீச்ட், எக்ஸிட்